ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான படத்தை பத்தி பேச போறோம். ஆக்ஷன், மிரட்டல், சென்டிமெண்ட்னு பிரம்மாண்டமா எல்லாம் கலந்த ஒரு படம் தாங்க இது. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு வயசான எரும மாடு மேல ஒரு ஹெலிகாப்டர் விழுந்திருக்கு. அதோட சத்தத்தை கேட்டு ஒரு பொண்ணு அங்க ஓடி வந்து பாக்குறா. மாடு வலியினால கத்திட்டு இருக்கு. அவ மாட்டை காப்பாத்த நினைச்சு ஹெலிகாப்டரை தூக்க முயற்சி பண்றா. ஆனா அவளால முடியல. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஹெலிகாப்டர் தானாவே மேல தூக்கப்படுது. அந்த பொண்ணு ஆச்சரியமா மேல பாக்குறா. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான குரங்கு, அதாவது கிங்காங் நிக்குதுங்க. அத பார்த்து அந்த பொண்ணு பயந்து நடுங்குறா. ஆனா கிங்காங் அவளை பார்த்துட்டு பேசாம ஒண்ணுமே பண்ணாம போகுது. ஆனா அதே நேரம் வருத்தம் என்னன்னா, இந்த மர்மமான ஸ்கல் தீவுக்கு நம்ம ஏன் வந்தோம்னு இந்த பொண்ணு யோசிச்சு பாக்குறா. சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியாளர் குழு இந்த தீவுக்கு வராங்க. ஆனா ஆராய்ச்சி பண்றதுக்கு பதிலா சண்டை போட்டுக்கிறாங்க. இது அந்த ஸ்டீவோட பாதுகாவலனான கிங்காங்குக்கு கோபத்தை வரவழைக்குது. கிங்காங் கோபமா கத்தி எல்லோரையும் இங்க இருந்து ஓடி போங்கன்னு சொல்லுது. ஆனா யாருமே அதோட பேச்ச கேட்கல. எல்லாரும் கிங்காங் மேல தாக்குதல் நடத்துறாங்க. கிங்காங் பயங்கரமா கோபப்பட்டு மார்பை அடிச்சு சத்தம் போடுது. இன்னும் ஒரு தடவை இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு எச்சரிக்கை பண்ணுது. ஆனாலும் அந்த படை வீரர்கள் அதை மதிக்காம இன்னும் நிறைய ஹெலிகாப்டர்கள், நிறைய குண்டுகள் என கிங்காங்க தாக்குறாங்க. அதுக்கு கிங்காங், நீ என்ன கொல்ல நினைக்கிறியா? சரி, அப்ப பாத்துருவோம் நீங்களா நானான்னு. நீங்க உசுரோட இங்க இருந்து போக மாட்டீங்கன்னு கிங்காங் முடிவு பண்ணுது. கிங்காங்க கொல்லணும்னு வந்த ஒரு ராணுவ தளபதி கோபம் எல்லை மீறி போகுது. ஏன்னா நிறைய வீரர்களை கிங்காங் கொன்னுடதால அவர் அத பழிவாங்க நினைக்கிறாரு. ஆனா இங்க கிங்காங் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மிருகங்கள் இருக்குதுன்னு அவர் மறந்துட்டாரு. ஒரு டீம் காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எரும மாட்டை பாக்குறாங்க. அத சுடலான ஒருத்தன் துப்பாக்கி எடுக்கிறான். ஆனா பக்கத்துல இருந்த ஆராய்ச்சியாளர் வேண்டான அது நம்மள ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த தீவுல எல்லா மிருகங்களும் இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த தளபதியோட குழுவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. ஒரு ராணுவ வீரர் ஏதோ குத்தி சாகுறாரு. என்னன்னு பார்த்தா அது ஒரு பெரிய 8 கால் பூச்சி. அது மனுஷங்களை கொன்னு சாப்பிடுது. பூச்சி பெருசா இருந்தாலும் ரொம்ப கோவமா இருக்கு. நிறைய வீரர்கள் செத்து போறாங்க. தளபதிக்கு கோபம் தலைக்கேறுது. இன்னும் வேகமா சுடுறாரு. கடைசியா அந்த பூச்சியை சாகடிக்கிறாங்க. அவருக்கு அந்த 8 கால் பூச்சி மேல கோபம் இருந்தாலும் அதுக்கு மேல கிங்காங் மேலதான் ரொம்ப கோபம். ஏன்னா நிறைய பேரை கொன்னது கிங்காங் தானே. ஆனா அந்த நேரம் கிங்காங் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாப்போமா? ஒரு பாறைக்கு பின்னாடி ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்கான். கிங்காங் அதை கவனிக்கல. கிங்காங் தனக்கு ஏற்பட்ட காயங்களை சரி பண்ணிட்டு தாகத்துக்காக தண்ணீர் குடிக்குது. திடீர்னு கிங்காங் கவனமா ஏதோ ஒண்ணு பாக்குது. தண்ணிக்குள்ள கைவிட்டு ஒரு பெரிய ஆக்டோபஸை வெளியே இழுத்து போடுது. ஆக்டோபஸ் அதை சுத்தி வளைச்சு கிங்காங்கோட கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணுது. ஆனா கிங்காங் அதோட தலைய பிடிச்சு நசுக்கி துண்டு துண்டா கிழிச்சு சாப்பிடுது. இத பார்த்த அந்த வீரன் ரொம்ப பயந்து நடுங்குறான். கிங்காங் அவனை ஒன்னும் பண்ணாம அதை சாப்பிட்டுட்டு வேற பக்கம் போயிடுது. இந்த கிங்காங் ஒரு பெரிய அரக்கன் இல்ல, இந்த தீவோட பாதுகாவல்னு அந்த தீவுல இருக்கிற பழங்குடி மக்கள் ஆராய்ச்சியாளர்கள் குழுவிடம் சொல்றாங்க. இந்த தீவுல பெரிய பல்லி மாதிரி ஒரு மிருகம் இருக்கு, அது ஆபத்தானதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இந்த தீவை காப்பாத்துறது தான் கிங்காங். அதனால கிங்காங் சாக கூடாதுன்னு அந்த பழங்குடி மக்கள் சொல்றாங்க. ஒரு வீரன் அவங்க சொல்றத நம்பல. அவங்கள இருந்து ஒரு வீரனை அந்த பல்லி மாதிரியான மிருகம் முழுசா சாப்பிடுது. எல்லாரும் பயந்து போய் அதை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பல்லி அதனாலையும் சாகல. நிறைய பேர் துரத்தி அது கொல்ல போகுது. அடுத்ததா ஒரு பெண்ணை துரத்துது. ஆனா அந்த பொண்ணு ஒரு எலும்பு கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. ஒரு வழியாக தளபதிக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரிஞ்சு நெருப்பு வச்சு அதை விரட்ட முயற்சி பண்றாரு. ஆனா நெருப்பாலையும் அந்த மிருகம் சுறுசுறுப்பா தான் இருக்கு. கடைசியாக அந்த பொண்ணு ஒரு லைட்டரை எடுத்து போட்டு அங்க இருந்த எல்லாவற்றையும் கொளுத்தி அந்த மிருகத்தை ஓட விடுறா. ஆனா இதுவே ரொம்ப சின்ன சைஸ் மிருகம் தான். இதுக்கு மேல இன்னும் பெரிய மிருகம் இருக்கிறதா அந்த பழங்குடி மக்கள் சொல்றாங்க. அந்த பழங்குடி மக்கள் இங்க இருக்க மிருகங்களை சாகடிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா தளபதிக்கு கிங்காங்க அழிக்கணும்.
ஆராய்ச்சியாளர் குழுக்களோ கிங்காங்க காப்பாத்த நினைக்கிறாங்க. அதனால தளபதி குழுவும் ஆராய்ச்சியாளர் குழுவும் ரெண்டாக பிரிகிறாங்க. ராத்திரி தளபதி கிங்காங்க தேடி கண்டுபிடிக்கிறாரு. கிங்காங் தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள தீய வச்சு அதை கொல்ல நினைக்கிறாரு. கிங்காங் வழியில கத்துது. ஆராய்ச்சியாளர் குழு கிங்காங்க பாதுகாக்க கையில இருந்த குண்டுகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த பெரிய பல்லிய கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த பல்லி புத்திசாலித்தனமா அது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி மத்த மனுஷங்களை துரத்துது. அந்த பல்லி மனுஷங்களை கொல்ல போறப்ப கிங்காங் அங்க வந்து நிக்குது. இப்போ கிங்காங் எப்படி அந்த பெரிய பல்லிய அடிச்சு விடுறதுன்னு பாக்கலாமா வாங்க. கிங்காங் ஒரு பெரிய பாறைய தூக்கி அந்த பல்லி மேல போடுதுங்க. ஆனா அந்த பல்லியும் சும்மா இல்ல, கிங்காங்க திருப்பி தாக்குது. கிங்காங்கோட கழுத்தை கடிச்சு கொல்ல முயற்சி பண்ணுது. ஆனா கிங்காங் அதை விடல, அது மேல குத்துன்னு குத்து அந்த பல்லி வாயை திறக்கும் போது கிங்காங் அதோட மேல் தாடையும் கீழ்த்தாடையும் பிடிச்சு கிழிக்க முயற்சி பண்ணுது. அது முடியாதால கிங்காங் அத பாறை மேல இழுத்து போட்டு அடிக்குது. அந்த நேரத்துல அந்த பொண்ணு சைகை காட்டி மத்த வீரர்களையும் கூப்பிடுற. ஆனா கிங்காங் அதற்குள்ளேயே ஒரு பெரிய மரத்தை எடுத்து அத ஒரு பெரிய தடி மாதிரி ஆக்கி வச்சு அந்த பல்லியோட தலையிலயும் ஓங்கி ஓங்கி அடிக்குது. பல்லி தண்ணியில விழுந்துருது. மறுபடியும் எழுந்து கிங்காங்க பின்னாடி இருந்து தாக்குது. கிங்காங் அந்த பல்லி கிட்ட இருந்து தப்பிக்க அங்க இருந்த இரும்புகள் மேல விழுகுது. ஆனா அந்த இரும்பு கம்பிகள் நடுவுல மாட்டிக்குது. இந்த பல்லி கிங்காங்கோட கழுத்தை கடிக்க வருது. அந்த நேரம் அந்த பொண்ணு கூப்பிட்ட வீரர்கள் வந்துடுறாங்க. எல்லாரும் அந்த பல்லியை நோக்கி சொல்றாங்க. அந்த பல்லியோட கவனம் கிங்காங் மேல இருந்து அவங்க மேல போயிடுது. வீரர்கள் கிங்காங்க பாதுகாக்கிறாங்க. கிங்காங் அந்த இரும்பு கம்பிகள்ல இருந்து தன்னை விடுவிச்சுட்டு அந்த பல்லியை தாக்குது. அந்த பல்லி தண்ணிக்குள்ள விழுந்துடுது. கிங்காங் அதை பிடிச்சு இரும்பு சங்கிலியால அதோட கழுத்தை இறுக்கி அதை இழுத்து சுவர் மேல வீசி தாக்குது. அப்போ அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. கிங்காங் அவளை பாக்குறதுல கவனமா இருக்கும்போது அந்த பல்லி திரும்பி வந்து கிங்காங்க அடிச்சிடுது. கிங்காங் அந்த பொண்ணை காப்பாத்த அந்த பல்லி மேல குத்துன்னு குத்துது. அந்த பல்லி மயங்கி விழுந்துருது. இப்போ கிங்காங் அந்த பொண்ணை கையில எடுத்து பாக்குது. ஐயோ இவ பாத்தீங்களா, அதோட விரல் சைஸோட குட்டியா. அந்த பல்லி மறுபடியும் திரும்பி வருது. கிங்காங் அந்த பொண்ணை பாத்திரமா பிடிச்சுக்கிட்டு ஒரு கையால அந்த பல்லிய அடிக்குது. அப்போ அந்த பல்லி வாயை திறக்கும் போது கிங்காங் தன்னோட கைய அதோட வாய்க்குள்ள விட்டு அதோட நாக்கையும் குடல் பகுதியையும் வெளியே இழுத்து போட்டுடுது. இப்போ அந்த பல்லி மொத்தமா செத்து போயிடுச்சுங்க. கிங்காங் அந்த பொண்ணை கீழே பத்திரமா வச்சுட்டு மனுஷங்களை எல்லாம் கிங்காங்குக்கு நன்றி சொல்ல வராங்க. ஆனா கிங்காங் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கு தேவை நன்றி இல்ல, மரியாதை மட்டும்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.